ஆக்கத்திறன் பற்றிய வரையறை அல்லது படைப்பாற்றல் திறன் பற்றிய வரையறை. டெஃபினிஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. காரல் ரோஜஸ். அக்கார்டிங் டு காரல் ரோஜஸ், ஆக்கச் சிந்தனை என்பது ஒருவரது தனித்தன்மைக்கும் அவரது வாழ்வில் எதிர்ப்படும் பொருட்கள், மனிதர்கள், நிகழ்வுகள், சூழ்நிலைகள் ஆகியவற்றுக்கும் இடையே ஏற்படும் இடைவினை. இடைவினையில் புதுமையான பொருட்களோ அல்லது தொடர்புகளாலோ விளைவது ஆக்கத்திறன் என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஆக்கத்திறனை பொறுத்தளவு ஆக்க சிந்தனை என்பது ஒருவருடைய தனித்தன்மைக்கும், அதுக்கடுத்தது அவருடைய வாழ்வில் எதிர்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், இதற்கிடையே இருக்கக்கூடிய இடைவினையை ஆக்கத்திறன் என்று குறிப்பிடப்படுகிறது. தென் டாரன்ஸ் நம்ம என்ன குறிப்பிடுவோம் அப்படின்னா, ஆக்கத்திறனின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாரன்ஸ் அப்படின்றத நீங்கள் குறிப்பிடலாம். டாரன்ஸ் என்பவர் ஆக்கத்திறனின் தந்தை. ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், நுண்ணறிவின் தந்தை யார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனே அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே ஆக்கத்திறனின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாரன்ஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கிடையே மிகவும் எதிர்பாராத மற்றும் புதுமையான உறவுகளை காணும் ஒரு மனத்திறன். அப்போ இது ஒரு மென்டல் எபிலிட்டி அப்படின்னும் சொல்லலாம். மென்டல் எபிலிட்டி. எது மென்டல் எபிலிட்டின்னு சொல்கிறோம்? கிரியேட்டிவிட்டி என்பது ஒரு மனத்திறனாக நம்ம குறிப்பிடுறோம். மென்டல் எபிலிட்டி. தென் புரூனர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா ஆக்கத்திறனை பற்றினா, படைப்பாற்றல் என்பது ஒரு கூட்டு நடவடிக்கையிலிருந்து தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிப்பதாக குறிப்பிடுகிறார். அதனால் இங்கே நமக்கு டெட்டு பிஜிடிஆர்பில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஒன்று இந்த மேலே குறிப்பிட்ட வரையறையை வினாவாக அமைச்சிட்டு இந்த வரையறையை குறிப்பிட்டது யாருன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் காரல் ரோஜஸ், பியில் டாரன்ஸு, சியில் புரூனரு, டியில் இவற்றில் யாரும் இல்லை அல்லது ஆல்பர்ட் பீனே அப்படின்னு 4 ஆன்சர் தரலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக எது இருக்குது அப்படின்னு தேடுங்க. இப்போ எக்ஸாம்பிள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கிடையே மிகவும் எதிர்பாராத மற்றும் புதுமையான உறவுகளை காணக்கூடிய ஒரு மனத்திறன் என்பது ஆக்கத்திறனின் வரையறை ஆகும். இவற்றை குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரல் ரோஜஸ், டாரன்ஸு, புரூனரு, அல்லது டாரன்ஸு, ஆல்பர்ட் பீனே, ஸ்பியர்மன்னு, அடுத்துக்கு கில்ஃபோர்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக டாரன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. எதை வச்சு இதை ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, டாரன்ஸ் ஆக்கத்திறனை பற்றி அல்லது படைப்பாற்றலை பற்றி அவர் தான் ஆய்வை மேற்கொண்டார். அதனால் அவரை நம்ம குறிப்பிடுறோம். தென்